ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஹேசலோட கிளாஸ்மேட்ஸ் யாரோ அந்த கேவை பற்றி பேசிகிட்டு இருந்ததை கேட்டு யூனா அப்படியே க்யூரியஸ் ஆகி அந்த கேவுக்கு போகணும்னு சொல்லி கேட்டிருப்பா. ஸோ அவள் கேட்டதுனால வின்ஸும் போகலான்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருப்பான். யாரானுக்கு ஒரு மாதிரி பயத்தோடையே உங்கள் எல்லோரும் பின்னாடியும் வந்திருப்பான். நான் இதோட தாண்டா போன பார்ட் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். சரி, ஓகேடா, நம்ம இதுலேருந்தே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி வாங்கடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஹேசல், யூனா, வின்ஸ் அண்ட் ஆரான் எல்லாரும் அப்படி அந்த மியூசியம்க்கு பின்னாடி இருக்கிற கேவுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அது இந்த மியூசியம் விட்டு ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அப்படியே இவங்க எல்லாரும் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த போகிற வே ஃபுல்லாக ஒரு மாதிரி முள், கல், செடி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மட்டான பிளேஸாக தான் இருக்குது. ஆரான் அப்படியே பயந்துட்டே பின்னாடி ஹேசலை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். அவனுக்கு ஹேசலை அங்கே கூட்டிகிட்டு போகிறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. வின்ஸ் அப்படியே ஹேசலை திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். யூனா இதை எதையுமே கண்டுக்கல. ஷீஸ் ஜஸ்ட் ஸோ க்யூரியஸ். அந்த கேவை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது தான் அவளோட ஒரே நோக்கமாக இருக்குது. ஸோ அவள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த கேவை நோக்கியே நடந்து போயிட்டுருக்கா. யூனா, நான் சொன்னால் கேளு யூனா, வேணாம். அந்த கேவுக்கு இப்போ நம்ம போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம்? ப்ளீஸ் சொன்னால் கேளு யூனா. ஆரான், ஏன் இப்படி பண்ணுற? சும்மா க்யூரியஸாக தானே இருக்குது, போய் பார்த்துட்டு வரலாமே. அங்கே அப்படி என்ன ஆரான் இருக்க போகுது? ஏன் இப்படி பண்ணுற? யூனா, விளையாட்டு இல்லை யூனா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அப்போ ஹேசல், ஆரான், சரி பரவாயில்ல விடு, அவள் தான் போகணுன்னு ஆசைப்படுறாள், போகட்டும். ஏய், நீ சும்மா ஓவராக பண்ணாத ஆரான். அதான் அவங்க 2 பேரும் போகணுன்னு ஆசைப்படுறாங்கல்ல, கூட்டிகிட்டு போகலாமே. உனக்கு பயமாக இருந்தால் நீ வராத, நானே இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். வின்ஸ், நீ புரிஞ்சுக்காமல் பேசாத வின்ஸ். உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்னடா தெரியாது? எனக்கு என்ன தெரியாது? காய்ஸ் ஓகே, காம் டவுன். என்னால் நீங்கள் யாரும் சண்டை போட வேணாம். உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா வேணாம், நீங்கள் யாருமே வராதீங்க. நான் மட்டும் போயிட்டு வரேன். ஹேசல், நீ அவங்க கூட திரும்பி மியூசியம்கே போ. நான் போய் அந்த கேவை பார்த்துட்டு வரேன். யூனா, என்ன சொல்கிற? நான் எப்படி உன்னை தனியாக விட்டு போவேன்? லூஸா யூனா நீ? நானும் உன் கூட தான் வரேன். அப்போ நாங்களும் உன் கூட தான் வரோம். நீ சொன்னால் கேளுங்க. சரி ஆரான், உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா நீ வராத. நீ வாய் மூடு வின்ஸ். நான் உன்கிட்ட பேசவே இல்லை. இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் வரணும்னா வாங்க, இல்லைன்னா வராதிங்க காய்ஸ், அவ்வளோதான் அப்படின்னு யூனா அப்படியே முன்னாடி போகிறா. ஹேசலோட ஹேண்ட்ஸையும் அப்படியே அவள் இறுக்கி ஹோல்ட் பண்ணிக்கிறா. அப்போ சடனாக ஹேசலுக்கு, பிரின்சஸ் ஓடாதீங்க, பிரின்சஸ் நில்லுங்க, பிரின்சஸ் இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு ஒரு மாதிரி யாரோட வாய்ஸ் எல்லாமும் கேட்குது. அவள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. ஆரானுக்கு அப்படியே பயமாக இருக்குது. ஹேசல், என்னாச்சு? என்ன பார்க்குற? இல்லை ஒன்றும் இல்லை ஆரான், நத்திங். ஆரானுக்கு ஹேசல் எதையோ மறைக்கிறான்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. ஹேசலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்குன்னு அவனுக்கு தெரியுது. ஒன்றும் பிரின்சஸ்க்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நோ, இட் கேன்ட் ஹேப்பன். அவளுக்கு ஞாபகம் வர்றது இது சரியில்லை. அவளுக்கு ஞாபகம் வராமே இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஆரான் அப்படியே மட்டர் பண்ணிட்டு வின்ஸ், ஹேசல் அண்ட் யூனா பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஹேசலும் யூனாவும் ஏதாவது டேஞ்சரில் ஏதாவது மாட்டிப்பாங்கன்னு அவன் சுற்றி சுற்றி அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். வின்ஸும் ஆரானை நோட் பண்ணுறான். என்ன இவன் ஒரு மாதிரி வியர்டாக பண்ணிகிட்ருக்கான், பைத்தியம் இது பிடிச்சிருச்சோ அப்படின்னு அவனும் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். இவன் என்ன பார்க்குறான்னு இவனுக்கு எதுவுமே புரியல. வாட் எவர் அப்படின்னு அவனும் அப்படியே ஹேசல் அண்ட் யூனா பின்னாடியே நடந்து போயிட்டுருக்கான். அவனோட ஐஸை அவனால் ஹேசல் மேலேருந்து எடுக்கவே முடியல. ஒரு மாதிரி ஏதோ மேக்னெட்டிக்காக இருக்குது. ஏய் வின்ஸ், கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு யூனா அண்ட் ஹேசல் பின்னாடி போயிட்டுருக்கான். இங்கே ஆரானுக்கு சுத்தமாக முடியல. அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, எங்கே ஹேசலுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருமோன்னு. யூனா, பேசாமல் நீ மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வா. நான், வின்ஸ், ஹேசல்லாம் வெளியே நிற்கிறோம். ஏய் லூஸாடா நீ?
எப்படி அவளை மட்டும் தனியாக அனுப்ப முடியும்? வின்ஸ், நீ சும்மா இரு வின்ஸ். நம்ம வெளியே நிற்போம், அவள் போய் பார்த்துட்டு வரட்டும். இல்லைனா நீ வேணா யூனா கூட போ. அப்போ வின்ஸ் அப்படியே ஆரனை பார்த்து முறைக்கிறான். அப்போ நீ ஹேசில் கூட தனியாக இங்கே நிற்க போறியா? நான் ஹேசிலை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஆரான், இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஏதோ தலைவலி, அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நீ இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆரான். நான் நல்லா தான் இருக்கேன். நானும் யூனா கூட போகிறேன். உனக்கு வர இஷ்டம் இல்லைன்னா நீ வெளியவே நில்லு, பரவாயில்ல. நோ, உன்னையும் அவளையும் என்னால் தனியாலாம் விட முடியாது. நானும் உன் கூடயே வரேன். அப்போ அமைதியாக வா ஆரான். அப்படியே அவங்க 4 பேரும் அந்த கேவ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்காங்க. அந்த கேவ் கிட்ட நெருங்க நெருங்க வின்ஸுக்கு ஒரு மாதிரி இந்த இடம் பழகுன இடம் மாதிரி இருக்குது. அவன் அப்படியே ஹேசிலியே பார்த்துட்டு அந்த கேவுக்கு முன்னாடி இருக்கிற பாத்து எல்லாத்தையும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கான். ஆரான் அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட வின்ஸையும் ஹேசிலியும் பார்த்துட்ருக்கான். ஷெட், இவனுக்கும் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? காட் ஹெல்ப் மீ அப்படின்னு ஆரான் அப்படியே இவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கான். இங்கே ஹேசலுக்கு அந்த கேவை நெருங்க நெருங்க ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் பிளேஸ் ஆல்சோ ஹோல்ஸ் அ மெமரி. நான் கண்டிப்பாக அப்போ இந்த பிளேஸை பார்த்து தான் ஆகணும். என்ன தான் இருக்குது, என்ன தான் நடந்துச்சு, எனக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பட் யூனாக்கு யாருமே பேசுறது எதுவுமே அவள் கண்டுக்கவே இல்லை. அவளோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த கேவை நோக்கி தான் இருக்குது. அது ஏன்னு அவளுக்கும் தெரியல. அவளுக்கு அவ்வளோ க்யூரியஸாக இருக்குது அந்த கேவில் என்ன இருக்குன்னு பார்க்க. அப்போ யூனாக்கு சடனா, எவா 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 எங்கே போகிற, நில்ல எவா அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவள் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா. அப்போ ஹேசல், யூனா என்னாச்சு, வாட்ஸ் ராங்? நத்திங். கூப்பிட்டீங்களா என்ன யாராவது? இல்லையே, ஏன் என்னாச்சு? நத்திங். சரி வாங்க நம்ம போகலாம். இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரதை பார்த்து ஆரானுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓ ஷிட், இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ நான் எப்படி அவங்க எல்லாரையும் தடுக்கிறது? எல்லாரும் அப்படியே அந்த கேவை ரீச் பண்ணுறாங்க. எல்லாரும் நினச்ச மாதிரி அந்த கேவ் பார்க்க பயங்கரமாலாம் இல்லை. ஒரு மாதிரி அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்குது. ஹேசல் அப்படியே அவள் ஃபேஸில் ஒரு ஸ்மைலோடு அந்த கேவை பார்த்துட்ருக்கா. அந்த கேவை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் அவள் இதுக்கு முன்னாடியே இந்த கேவுக்கு வந்திருக்கிற மாதிரி. திஸ் பிளேஸ் ஃபீல்ஸ் லைக் அ ஹோம் டு ஹர். ஸோ இட் வாஸ் ஒன்ஸ் மை ஹோம். I still can feel the comfort. This place feels like a peace to me. அப்படின்னு அப்படியே அந்த கேவுக்குள்ளே நடந்து போகிறா. ஆரான் ஹேசல் ஃபேஸில் இருக்கிற ஸ்மைலை பார்த்து அவனோட டென்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. பிகாஸ் ஹீ நோஸ் திஸ் பிளேஸ் வாஸ் அ ஹோம் டு ஹர். அப்போ சடனாக அந்த கேவுக்குள்ளேருந்து ஒரு வயசான பாட்டி, பிரின்சஸ், நீங்கள் ஒரு வழியா இங்கே வந்துட்டீங்க பிரின்சஸ், உங்களை நான் தலை வணங்குறேன் அப்படின்னு யூனாக்கு முன்னாடி விழுறாங்க. யூனா அப்படியே கன்ஃபியூஸ்டாக அந்த பாட்டியை தூக்கி விடுறா. பாட்டிமா என்ன பண்ணுறீங்க? நான் பிரின்சஸ்லாம் இல்லை, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பாட்டிமா. பிரின்சஸ், 100 வருஷத்துக்கு நடந்தது உங்களுக்கு. அப்போ ஆரான், பாட்டிமா பாட்டிமா நீங்கள் வாங்க, நீங்கள் நினைக்கிறவங்க நாங்கள் இல்லை. இந்த கேவுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பாட்டிமாவை அப்படியே வெளியே கூப்பிட்டு போகிறான். யூனாவும் ஹேசலும் அப்படியே கன்ஃபியூஸ்டாக அவனையே பார்த்துட்ருக்காங்க. வின்ஸ் மட்டும் ஆரானை ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக பார்த்துட்ருக்கான். தேர் இஸ் சம்திங் ராங் வித் ஹிம். இவன் என்ன மறைக்கிறான்? ஐ காட் டு நோ தட். இங்கே ஆரான் அப்படியே அந்த பாட்டிமாவை வெளியே கூப்பிட்டு வரான். பாட்டிமா, நீங்கள் என்ன பண்ண இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? தப்பு பாட்டிமா. அவங்கவுங்க பாஸ்ட்டை அவங்கவுங்க தான் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஞாபகப்படுத்தக்கூடாது.
நீ 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 அந்த நீ அந்த சோல்ஜர் தானே? அப்போ அப்படியே ஆரன் அந்த பாட்டிமாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆமாம் ஆமாம், நீ அந்த சோல்ஜர் தான், நீ அந்த சோல்ஜர் தான். நீ நீ தானே அந்த பிரின்சஸ ஹேஸில், நீ தானே? பாட்டிமா, நான் நான் சொல்கிறது கேளுங்க. நான் நான் எதையும் இன்டென்ஷனோட பண்ணலை. நான் சொல்கிறது கேளுங்க. நீ பேசாத. எங்கள் பிரின்சஸை கொன்னதே நீ தான். பாட்டிமா, நான் சொல்கிறது கேளுங்க பாட்டிமா. நீ வாய மூடு. நான் இப்போவே போய் பிரின்சஸ் எவா கிட்டேயும் பிரின்சஸ் அமாயா கிட்டேயும் இது எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். பாட்டிமா, நான் சொல்கிறது கேளுங்க பாட்டிமா அப்படின்னு அந்த பாட்டிமாவை அப்படியே கேவை விட்டு ரொம்ப தூரமாக இழுத்துட்டு போகிறான். இங்கே ஹேசல், யூனா அண்ட் வின்ஸ் போன ஆரானை காணோன்னு அப்படியே வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ ஆரான் அப்படியே திரும்ப வந்துட்டு இருக்கான். ஆரான், அந்த பாட்டிமா எங்கே போனாங்க? அவங்க வழி தெரியாமல் இங்கே வந்துட்டாங்க போல். ஏதோ மெமரி லாஸ் பேஷண்ட் போல். அதான் வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு எல்லாரும் திரும்ப அந்த கேவ்க்குள்ளே போகிறாங்க. ஆரான் லாஸ்ட் டைம் அந்த பாட்டிமா வராங்களான்னு அப்படியே திரும்பி பார்த்துட்டு வரான். இதை வின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். பட் அவன் எதுவுமே அந்த இடத்துல பேசலை. அவனும் சைலண்ட்டாக அப்படியே அந்த கேவ்க்குள்ளே போகிறான். தேர் இஸ் சம்திங் ராங் வித் ஹிம். இவன் என்ன பண்ணுறான்? கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வின்ஸ் அப்படியே ஆரான் பின்னாடியே அப்படியே உள்ளே போகிறாரு. அப்போ யூனாக்கு அந்த பாட்டி அவளை எவான்னு கூப்பிட்டது ஞாபகம் வருது. ஹேசல், அந்த அந்த பாட்டி என்னன்னு கூப்பிட்டாங்க? தெரியலையே யூனா, நான் சரியாக கவனிக்கல. ஏன், என்னாச்சு? அதான் அவங்க ஏதோ மெமரி லாஸ் பேஷண்ட் மாதிரி இருக்காங்களே. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதோ மென்டலி. ஹேசல், மற்றவங்களோட நிலமைய நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம எப்படி பேச முடியும்? இல்லை யூனா, நான் தெரிஞ்சுக்காம பேசல. பட் ஹேசலுக்கு தெரியும் அந்த பாட்டிமா பேசுனது எல்லாமே உண்மைதான்னு. பிகாஸ் ஷி கேன் சென்ஸ் தட் அவளோட ட்ரீம்ஸில் வர்றதும் அவளுக்கு வர ஃப்ளாஷ்பேக்ஸு இது எல்லாத்தையும் வச்சு ஷி கேன் see it. இவங்க எல்லாருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. பட் அவளுக்கு யூனாவையும் டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை. யூனாவாவது பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு அவள் எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறா. ஹேசல், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அடுத்தவங்களோட நிலைமையை பற்றி நம்ம பேசக்கூடாதுல்ல. இட்ஸ் ஓகே யூனா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி நம்ம உள்ளே போகலாம் வா அப்படின்னு அப்படியே எல்லாரும் அந்த கேவ்க்குள்ளே போகிறாங்க. ஆரான் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரான், எங்கே அந்த பாட்டிமா திரும்ப வந்துடுவாங்களோன்னு. வின்ஸும் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே தான் வரான். ஓகே பெட்டல்ஸ், இந்த எபிசோட் இவ்வளோதான்டா. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி ஓகேடா, நான் உங்களை நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா.